முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த திருச்செந்தூர் முருகனை யார் நினைக்கின்றார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன். இந்த திருச்செந்தூர் முருகன் ஒருபோதும் பக்தர்களை ஏமாற்றுவதில்லை. ஒரு சில நேரமும் என் பிள்ளை எடுத்துக்கொள்வேன். நீயும் அதுவரை மனதை சீராக வைத்து பொறுமையாக இரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு பரிசுள்ளது. சில சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது வருத்தப்படவே கூடாது. உன் எதிர்ப்புகளை விட ஒரு அழகான முடிவை தருவேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் உற்று நோக்கினால் எல்லாமே கடினமானவை. ஆனால் நேர்மையாக நடக்கிறாய், நிச்சயமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கையில் எப்போதும் உண்மையை மட்டும்தான் அதறியிருக்கின்றாய். ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ இத்தனை நாள் என்னிடம் மனம் கலங்கியதை வேண்டுமென்று கேட்கின்றாயோ அதை நான் தரப்போகின்றேன். வருந்தி வருந்தி என்னிடம் கேட்டுக்கொண்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே? ஆனாலும் நான் ஏன் காலம் தாழ்த்தினேன் என்று தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல்கள் அப்போது நிறைவேறும் காலமாக இல்லை. உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் இப்போது வந்து விட்டது. இனி பார், அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் நல்ல செய்தி தேடி வந்து கொண்டே இருக்கும். இது கனவா நனவா என்று நீயோ யோசிப்பாய். நீ என்னை வேண்டி விரும்பினால்தான் எதையும் தருவேன் என்று மட்டும் நினைக்காதே. உன்னுடைய உண்மையான பக்தி என் ஆழ் மனதில் என்னை ஈர்த்து கொண்டே விட்டது. உன்னை உயிராய் நினைக்கும் நான் எப்படி விட்டு செல்வேன்? உன் சோதனைகளுக்கெல்லாம் முடிவு வந்து விட்டது. கரை சேரும் காலம் நிச்சயம் இதுதான். நிம்மதியான மனநிலையோடு இரு. எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். தனிமையில் ஆறுதல் கூற யாருமில்லை என்று ஏன் நினைக்கின்றாய்? நீதான் மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாயே. நீ நினைத்தது நடக்கப் போகின்றதே. என்னுடைய நாமத்தை சொல். முருகா முருகா என்று உன்னுடைய வாயில் முணங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய். எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரியுமா? பிள்ளையின் நாகு எப்போதும் முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றது. வித குழப்பத்திலிருந்து என் பிள்ளை நீ வெளியே வா. என்னால் முடியும்னு நினைச்சு சிந்திச்சு செயல்படு. எந்த காரியமும் எந்த விஷயத்திலும் முழுமையாக ஈடுபடு. அதை விடுவிட்டு யாராலும் சொன்னார்கள் என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்க வேண்டாம். தன்னம்பிக்கையும் நம்பிக்கையோடும் இரு. பயப்படக்கூடாது. உனக்கு நான் உன் திருச்செந்தூர் முருகன் தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கணும் என்கின்ற போராட்டத்திற்கு தயாராக இரு. அதே நேரத்திலே நினைத்தது கொண்டு அதிலிருந்து வெளியே வந்துவிடு. குழப்பம் கூட இருக்கக்கூடாது. உனக்கு எப்போதும் தோல்விதான் கிடைக்கும் நினைக்காதே. முடிந்தால் போராடி ஜெயித்து காட்டு. உன்னால் முடியாது என்று அப்படி தெரிஞ்சிட்டால் அதில் இறங்காது. என் கால் வைத்துவிட்டு நினைத்தால் வேறு மாதிரி ஆகிவிடுமோ என்று அப்படிப்பட்ட விஷயம் உனக்கு தேவையில்லைன்னு விட்டுவிடு. அடுத்த காரியத்துக்கு செல். என் பிள்ளை நெஞ்ச நிமிர்த்தி நீ என் அப்பன் என்னோடு இருக்கிறான் என்று தைரியமாக இரு. யார் முன்னிலையிலும் நீ தலை குனியக்கூடாது. இந்த முருகப்பெருமானின் பிள்ளை தைரியமாக இருக்க வேண்டும். ஏன் அழுது விடுகிறாய்? வேண்டாம், அழ வேண்டாம். அழுதால் உன் ஏளனமாக பார்த்து விடுவார்கள். எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளையின் மனம் எப்படிப்பட்டது என்று. வேண்டாம் குழந்தையே, மனம் கலங்க வேண்டாம். அடக்கிக்கோ. உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியாது என்று நினைக்காதே. அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றாய். அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது என் பிள்ளைக்காக நான் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமாக என் பிள்ளை என் வாக்கினை நீ தருகிறேன் என்று நிச்சயமாக உன் வேண்டுதல் பலிக்கும் என்று நினைத்து நடக்கும். நீ நினைத்தது நடக்கும்போது என் பிள்ளை நீ முருகனின் வாக்கு எப்போதும் உன் காதுகளில் வந்து தப்பாது.
செல்லமே, நீ வாழ்க்கையில் அடிப்பட்டுதான் அனுபவம் கிடைக்கும். அனுபவத்தின் மூலம் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உன்னால் முடியறித்ததை மட்டும் செய், முடியாததை விட்டுவிடு. முடியாததை செஞ்சுட்டு வீணா மன உளைச்சலாக வேண்டியிருக்கும். செய்ய முடியாததை செய்து பிரச்சனையோ பிரச்சனை என்று நீ குழப்பத்திலேயே நீ உடங்கிவிடக் கூடாது. உன் வீட்டில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கின்றதை நீயாகவே எடுத்துரைக்க நடக்கக்கூடிய அத்தனையும் நமக்கே அப்படியே எடுத்துரைக்கட்ட உன் மனக்குழப்பமும் வரும் தெம்பும் கிடைக்கும். அனைத்தும் நன்மைக்கே இது இல்லைன்னா இன்னொன்று அப்படியே நினைச்சுக்கோ. கண்டிப்பா உனக்கு குழப்பத்திற்கான ஒரு முடிவு கிடைக்கும். நேர்மையாக வாழ்ந்து பார், தைரியம் உனக்கு தானாக வரும். கோழையாக இருக்கக்கூடாது என் பிள்ளை, கோழையாக நீ வரணும், யாரையும் கெட்டு போகணும் ஒருபோதும் நீ ஒரு நாளும் நினைக்காதே. நீ முருகனின் பிள்ளை. முருகனின் பிள்ளை நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வீட்டில் நடந்தால் உனக்கு நல்ல மகிழ்ச்சி தரும். அப்படிதானே வீட்டில் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது? சண்டை நடக்கிறது, சச்சரவு ஏற்படுகின்றது, பிரச்சனைகள் உண்டாகுவது, நோயினால் மருத்துவ செலவு அப்படியே இருந்து நடந்து கொண்டே இருக்கு. என் பிள்ளைக்கு பிரச்சனையை தவிர அங்கு வேறு எதுவும் இல்லை. அந்த பிரச்சனையை கூட உனக்கு ஒரு அனுபவத்தை தருவதற்காகத்தான். நீ உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய். உன் வாழ்க்கையில் திருப்தியாக இரு. திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போதுதான் என் பிள்ளையின் மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்கின்றேன். பொறுமையாக சமாளித்து அத்தனையும் கடந்து போகும். அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். எதுவும் கடந்து போகும் என்று சொன்னாலே இப்போது இருக்க தேவையில்லாத சூழ்நிலை உனக்காக சூழ்நிலை மாறும். இந்த பெயர் எதுவும் கடந்து போகும், கெட்டதும் நடக்கும். நான் எதுவும் கடந்து போகும் என்று நல்லதும் நடக்கும் என்று கூறுவார்கள். உனக்கானது நாடி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னை எவ்வளவோ பார்த்தவர்கள் எல்லாம் நீயால் அதற்கு அசைந்து கொடுக்காதே. நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். அது உண்மைதான். மனப்பக்குவத்தை வச்சுக்கிட்டும் இவர்கள் இப்படிதான் சுய ரூபத்தை கண்டு அவர்களிடம் அடுத்து நீ பார்த்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் போட்டு வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய குணமறிந்தும் அவர்கள் போட்டு வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். நீ அப்பாவி என்று அவர்களுக்கு தெரிந்தும் அடிபிடித்து பேசி பழகி உன்னிடத்தில் கறக்க நினைக்கின்றார்கள். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இதை சொல்லக்கூடாத ரகசியம் என்று ஒன்றும் வாங்கி கொடுக்கிறார்கள். நீ கவனமாக இரு. ஒரு முருகன் உனக்கு நிறைய அறிவுரைகளை சொல்கின்றேன். அதன்படி கேட்டு நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் பக்குவப்பட்டு ஏராளமான நிலைக்குத்தான் அவர்கள் செல்வார்கள். என் சத்தியமாகும். ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி என்று இவர் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்துவிட்டு கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள ஒன்றுமாக இருக்கும்போது புலம்ப வேண்டாம். இதோ அனைத்து கஷ்டங்களையும் போக்கிவிட்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த முருக பெருமான் நிச்சயமாக உனக்கு பரிசாக கொடுக்க போகின்றேன். உன்னோடு இப்போது பேசிக்கொண்டு தானே இருக்கின்றேன். இந்த முருகன் அதிர்ஷ்டத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றேன். உனக்காக வெகு நாட்களாக நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் மிக அருகில் வந்து விட்டது. உனக்காக புதிய உறவு உன்னை சேரும் நேரம் வந்து விட்டது. என் பிள்ளையே, கவலைப்படாதே. அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. எதற்கும் பயப்படாதே. இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போக்கி நிச்சயமாக உனக்கான ஆனந்தமான சந்தோஷத்தை இந்த முருகப்பெருமான் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளை, பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் நமக்குள் இருக்கும் இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக உனக்கானவற்றை எல்லாம் நான் செய்து முடிப்பேன். நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேர்வேன். இது நடந்தே தீரும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. இந்த உலகமே உனக்கு தான் வா. ஒரு கை பார்த்து விடலாம். உள்ளத்திலும் உடலாலும் கடினமான உழைக்க வேண்டும். உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று நடக்கப் போகின்றது.
நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை. தானே எப்படியாவது உனக்காக நான் தோன்றுவேன். உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லது செய்வேன். இனி கேள் என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக போகின்றது. நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்த ஒன்று உனக்கான உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, மனதை தைரியமாக வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் முழுமையாக நீ காத்திருக்கவோ அதுக்கு உன் வாயிற்கதவை தட்டப் போகின்றது. நீ தினம் தினம் நீ என்னிடம் வந்து வைத்த வேண்டுதல் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். முருகா, எனக்கென்று எதுவுமே கிடையாதா? நாம் வாழ்க்கையில் இப்படியே இருந்து விடுவேனா என்று என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கான நல்லதொரு செய்தி உனக்கு நான் அனுப்பி வைக்கின்றேன். நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேரும். நீ இந்த நேரத்தில் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கப் போகின்றாய். அன்பு குழந்தையே, இந்த முருகனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைக்கப் போகும். ஓ முருகா முருகா.